பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல. அக்கா அக்கான்னு கூப்பிட்டதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான்ல. ஐயோ அக்கா, அதெல்லாம் இல்ல. யாரு உன்னை இப்படி அனுப்புறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா தானே. எங்க அம்மா சொன்னா நீ போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்க யாரு உன்னை போக சொல்றதுக்கு? அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் நீ போக முடியாதுன்னு தானே சொல்லிருக்கணும். அது மீறியும் கம்பல் பண்ணிருந்தா நீ ஏன் கிட்டதான் வந்து சொல்லிருக்கணும். யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி யூஎஸ் போயிருவியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யூஎஸ் கிளம்பி போயிட்டனா நான் அப்படியே உன்னை விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? இங்க இருந்து ஜஸ்ட் 24 hours தான். அடுத்த ஃளைட்டை புடிச்சு நாங்க வந்திருப்பேன். நீ இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்படிலாம் உன்னை சும்மாலாம் விட்டுற மாட்டேன். எவ்வளவு கல் மனசுடி உனக்கு. என்கிட்டே போய் சொல்லிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டல. அப்படின்னா உனக்கு இந்த அக்கா தேவையில்ல, அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்ப நீ பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? எங்க அம்மா 1000 சொல்லுவாங்க. திவ்யா அக்காவை விட்டுட்டு போக முடியாதுன்னு நீ சொல்லிருக்கணும்ல. பாத்தியா திரு, இவள நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு கிளம்பி போக பாத்திருக்கா. ஏய், என்னடி பண்ற? பாத்து ஓட்ட மாட்டியா? ஓடிக்கடி படி தொலைய போகுது. எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுமா. என்னடி ஆச்சு? எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? எக்ஸாம் எழுத போலியா நீ? நீங்க பண்ண காரியத்துக்கு எக்ஸாம் தான் ஒரு கேடு. நான் என்னடி பண்ண? எதுக்கடி என்ன கத்துற? கத்தாம என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்னடி சொல்ற? எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியல. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்கம்மா. மகாக்கு இப்படி ஒரு கொடுமை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவளை இந்த நாட்டை விட்டு துரத்த நினைச்சிருக்கீங்க. அவ்வளவு விருப்பமா உங்களுக்கு அவ மேல? அவளுக்கு ஏதாவது நான் கேட்க ஆள் இல்ல. அவளுக்காக யாரு வந்து நிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதானே இப்படி ஒரு கொடுமை அவளுக்கு பண்ண பாத்திருக்கீங்க. நீங்க பண்ண வேலைக்கு 5 வருஷம் அக்ரிமெண்ட்ல அடிமை மாதிரி அனுப்பியிருக்கீங்க. அப்படி ஒரு கொடூரமான நரகத்துல அவளை தள்ள உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஏய், முதல்ல எக்ஸாம் எழுத போ. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சும்மா சமாளிக்க பாக்காதீங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நல்ல வேலை திரு கிட்ட சொல்லி அவனை உடனே ஏர்போர்ட்டுக்கு முதல்ல போக சொன்னேன். அவ ஃளைட் ஏறதுக்குள்ள அவன் தடுத்துட்டான். ஏய் திவ்யா, திவ்யா என்னடி பண்ற? ஏய் கதவு தர. நீ என்னடி பண்ண போற? சொல்றத கேளு. கதவு தர திவ்யா. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கதறணும். என்ன காரணம் காட்டி நீங்க மகாவை இப்படி கொடுமைப்படுத்துனீங்கல்ல? இப்ப நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கஷ்டப்படுங்க. அத நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனை. ஏய், அறிவு கடத்தனமா ஏதாவது செய்யாத. முதல்ல கதவு தரடி. தரடி. திவ்யா, திவ்யா சொன்னா கேளு. கதவு தர. திவ்யா, திவ்யா, திவ்யா. ஏய் கதவு தரடி. ஏய், உனக்கு பைத்தியம் கட்டி பிடிச்சிருக்கா? கதவு தரடி. திவ்யா, திவ்யா,
என்னடி பண்ற? யாரோ ஒருத்துக்காக இதெல்லாம் பண்ணணுமா? அவ யாரோ இல்ல, என் தங்கச்சி. ஐயோ, யாருக்கு யாரடி தங்கச்சி? கதவு திறடி. மா, நீங்கள திருந்தவே மாட்டீங்கம்மா. உங்களுக்கு இந்த தண்டனை தான் சரியான தண்டனை. திவ்யா, சொன்ன கேளு, கதவு திற. கதவு திறடி. திவ்யா, திவ்யா, திவ்யா ப்ளீஸ். ஏமா இப்படி எல்லாம் பண்ற? சொன்னா கேளுமா. அப்பா, அவங்க மகாவுக்கு பண்ணது பெரிய பாவம். அவங்களுக்கு இந்த தண்டனை பத்தாது, இன்னும் வேணும். ஏய், இந்தா முதல்ல தண்ணி குடி. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் மாடி பிடிச்சிருக்கு? உன்ன எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சிட்டு பாவம் அவளை துரத்த பாத்திருக்கீங்க. அவ மட்டும் ஃளைட் ஏறி இருந்தானா அங்க எவ்வளவு பெரிய கொடுமை அனுபவிச்சிருப்பா. அப்பா, இவங்க பொண்ணுக்கு யாராவது இப்படி பண்ண இவங்க சும்மா இருப்பாங்களா? இவங்க கஷ்டப்படணும் தான் இப்படி பண்ணு. திவ்யா, இது முட்டாள்தனமான விஷயம். திவ்யா, நான் காஞ்சனா செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அவ செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருப்பியா? என்ன என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ண? அந்த வேலைக்காரியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ கண்டிப்பா திவ்யா வாழ்க்கை கெடுக்காம விட மாட்டா. பாத்தீங்களாப்பா, திரும்ப எப்படி பேசுறாங்கன்னு. ஏய், அதாண்டி உண்மை. அவ பிளானே திரும்ப கைக்குள்ள போட்டுக்கிறதா. அசிங்கமா பேசாதீங்கம்மா, ஏதாவது சொல்லிட போறேன். அப்பா, எனக்கு இவங்கள பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல. திவ்யா, ஏன்? இதுக்கப்புறம் இவங்க இருக்கிற வீட்ல நான் இருக்க மாட்டேன். அது எனக்கு அசிங்கம். நான் எங்கேயாவது போய் தொலைறேன். திவ்யா, ஏய், ஏய், எங்கடி போற? திவ்யா, சொன்னா கேளு. ஏய், நில்லடி. எங்கடி போற? நான் அம்மாடி. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். சொல்லிட்டால் போடி. ஏய், திவ்யா, திவ்யா. ஏன் மகா, என்னையே என் பொண்ணை பிரிக்கதா இப்படி எல்லாம் செஞ்சியா? என்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஊருக்கு போற மாதிரி கிளம்பிட்டு ஏர்போர்ட்ல போய் என் பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க. இப்ப என்னடானா என் பொண்ணு நான் பேசுறத கேட்கவே பிடிக்கலங்கிறா. என் குடும்பத்தையே உடைக்க பாக்குறல, உன்னை நான் விட மாட்டேன்டி.